ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buttertoghee. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நண்டு வறுவல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த மழை நாளில் இது ரொம்ப ரொம்ப நல்லது. சளி பிடிக்காமல் இருக்கும். இது அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. மழைக்கு இந்த குளிர் சீசன், மழை சீசனுக்கெலாம் ரொம்ப நல்லது. நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நண்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். நல்ல காரசாரமான வறுவல்னு சொல்லிட்டோம். நம்ம அரைச்சி ஒரு மசாலா போட்டோன்னா அதோட ஃப்ளேவரே தனி தான். வாங்க இந்த மசாலாவுக்கு என்னென்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இஞ்சி போடலாம். நல்லா பெரிய துண்டு இஞ்சி. நல்லா ஒரு 20-25 பல் அளவுக்கு பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஃப்ளேவரே அதுதான். இங்கே பாருங்கள், ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட அஞ்சரை பெட்டியை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. நல்ல காரமாகவே இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் மிளகும் சம அளவு எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம். கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நண்டு செய்யும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அது நல்லா சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சமையல் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு உளுந்து ஜீரகம் கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் தாளிப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம் நண்டுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வணங்கிட்டு இருக்கும்போதே கூடவே மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் எடுக்கிற அளவுக்கு விட 2 மடங்குக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக மல்லித்தூள் போட்டாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அடி பிடிக்காமல் வேகிறதுக்காக கொஞ்சம் நம்ம அந்த பாத்திரத்தையே இது பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து மறுபடியும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துக்கலாம். அந்த அரைச்ச மசாலாவோட நண்டு சேர்ந்து வேகும்போதே நமக்கு உடனே சாப்பிடணுன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது. இப்போ நம்ம நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிடுங்க நண்டை. மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கும் போதும் மஞ்சத்தூளும் மிளகும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க. எப்போ நண்டு செஞ்சாலும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நல்லா சேர்த்து விட்டு அதோட சேர்கிற மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம இதில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொடுக்கு இது எல்லாமே போடுங்க. இதில் எதுவுமே வந்து நீங்கள் வந்து தூக்கி போட வேண்டியதில்லை. அதோடு சேர்ந்து அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மூடி போட்டு வேக விடலாம் கொஞ்சம் நேரம். இங்கே பாருங்கள், நம்மளோட நண்டு நல்லா வெந்திருக்கு. இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து வச்சிட்டோம்னா இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரும். அது வர நம்ம வந்து கொஞ்சம் திறந்தே வச்சுருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நண்டு நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு சைட்லலாம் இதாகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் வாசம் வந்து பார்த்திங்கன்னா எப்படா வீடியோ முடிப்போம் சாப்பிட்லான்ற அளவுக்கு பயங்கர ஸ்மெல்லு, சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட நண்டு இன்னும் கொஞ்சம் கமகமக்க கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.